இரண்டாவது, இயேசுவில் அருமையானவர்களே, இந்த சிறிய வழி, த லிட்டில் வே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. ஒரு லிட்டில் வே, சின்ன 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 செயல்கள். எப்படி? அவருடைய வாழ்க்கை குறிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 சுவற்றுக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டு உலகத்திற்கே தெரியக்கூடாது என்று சொல்லி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்த இந்த ஒரு இளம் வயது புனிதை சவேரியார் எப்படி நம்முடைய இந்தியாவில் நடந்து 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 எத்தனை ஆன்மாக்களுக்கு ஞானஸ்தானம் திருமுழுக்கு கொடுத்து மனம் மாற்றினாரோ அதைவிட அதிகமாய் ஆன்மாக்களை மீட்டார் என்பதற்காக தான் திருச்சபை அவருக்கு மறை வல்லுநர் பட்டத்தையும் மறை தூது பணி செய்கிறவர் எல்லாருக்கும் துணை பாதுகாவல் என்கிற அந்தஸ்தையும் நம்முடைய புனிதைக்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நாம் செய்கிற சிறு சிறு செயல்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை, பாதிப்புகளை கொண்டு வருகிறது. அதுதான் குழந்தை இயேசுவின் தெரசால் சொன்னான், நீ சொல்லுகிற ஒரு அருள்நிறை மந்திரம் கட்டாயம் ஒரு ஆன்மாவை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லும் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். காரணம், நமக்காக அல்ல, இந்த பாவிகள் மனமாற்றத்திற்காக நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் கட்டாயம் உதவி செய்யும் என்று சொல்லி நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் சிறு சிறு உதவிகளை செய்வதற்கு நீங்களும் நானும் பழகி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய குழந்தை இயேசுவின் தெரசால் எப்படி இறந்தாங்க? டிபி நோய் இல்லைங்களா, எலும்புருக்கி நோய் அப்படின்ற மாதிரி நாம் சொல்லுவோம். இதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். 24 வயதில் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அந்த 24 வயதில் அவளுக்கு வந்த எல்லா துன்பத்தையும் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி தாங்கிக் கொண்டார். ஓவியங்களை வரைந்தால், அவள் எத்தனையோ கவிதைகளை எழுதினால், கடிதங்களை எழுதினால், தன்னுடைய வாழ்க்கையின் வரலாற்றை எழுதினால், இவற்றிலெல்லாம் தன்னுடைய நோயை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் இறைவனுக்கு மகிமை சேர்ப்பதற்காக தான் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, 24 வயதில் ஒரு பெண்மணியால், ஒரு இளம் கன்னியால் தன்னுடைய இந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு இறை அரசுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கு வருகிற துன்பங்களை நீங்களும் நானும் தாங்கிக் கொள்வது எவ்வளவு நலமாக இருக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். அந்த துன்பத்தை தாங்கினால், சிலுவையில் ஒப்பு கொடுத்தால் அந்த ஆன்மாக்கள் ஈடேற்றமடைந்தது, புனிதையாயிருக்கிறார்.